ஜிகே அஸ்ட்ரோ வாய்ஸ் அப்படிங்கிற ஆப்பில் பல திறமையான ஜோதிடர்கள் இருக்காங்க. உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் கொடுத்து உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஃபோன் கால் மூலமா எளிய தீர்வை பெற முடியும். Download now. அனைவருக்கும் வணக்கம். மதாபிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த பொருளையும் விஞ்ஞானத்தையும் பேரறிவியும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜிகே அஸ்ட்ரோ அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது ஒருத்தருடைய புகழ் பெறுவதற்கு முக்கியமான பாவகமா என்ன இருக்கு, எந்தெந்த பாவங்கள் இருக்குன்னு பார்க்கணும். ஒருத்தர் நல்ல புகழ் பெறணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரண பாவமா இருக்கிறது திரிகோணங்கள் அப்படிங்கிறது என்னோட ஆய்வு. இந்த திரிகோணங்கள்ல 5-9 பாவங்கள் தான் ஒருத்தர் உயர்ந்த அந்தஸ்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அவருடைய புகழ் அவருக்கு மட்டும் இல்லாம அவருடைய சந்ததிக்கும் அவரை சார்ந்த சமூகத்துக்கும் கூட கொண்டு வர்றதுக்கு அந்த திரிகோணங்கள் முக்கியமான பங்கு வகிக்குது. அவர் திரிகோணாதிபதியா இருக்கும்போது தான் அந்த புகழ் அவருடைய குழந்தைகள் கொண்டாடுறாங்க, அடுத்த வாரிசுகள் கொண்டாடுறது, பேரம்பேத்திகளுக்கு போது மிகச்சிறப்பான அந்தஸ்து. முதல்ல திரிகோணத்துல 1, 5, 9 அப்படிங்கிற பாவத்துல 5ஆம் பாவம் ஒரு மிகச்சிறந்த பாவம். அதை விட 9ஆம் பாவம் அதை விட சிறந்த பாவம். இந்த 5, 9 வரக்கூடிய புகழை, வெற்றியை கொண்டாடக்கூடியது யாருன்னா லக்னம். அப்ப இந்த 3 புள்ளியும் ஒரு ட்ரையாங்கிள், ஒரு திரிகோணமா இணையணும். அந்த திரிகோணாதிபதிகள் எப்ப யோகத்தை தர்றாங்கன்னா, முதல்ல திரிகோணாதிபதிங்கிறது 5 கூடை வரும், 9 கூடை வரும். 5ல் நிக்கிற கிரகங்களும் 9 நிக்கிற கிரகங்களும் தான் புகழை தரப்போகுது. எப்ப அவங்க புகழை தர்றாங்க அப்படின்னா 5ல் நிக்கிற கிரகமும் 5ஆம் அதிபதிகள், 9ல் நிக்கிற கிரகமும் 9ஆம் அதிபதிகள் லக்னத்திட்டே லக்னாதிபதியை தொடர்பு கொள்ளும் போது மட்டும்தான் அந்த புகழ் பெரிய புகழா. 9ல் ஒரு கிரகம் இருக்கலாம், அது ஒரு தசாபுத்தியா வராம இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். அதோட புத்தி மட்டும் வருதுன்னா அந்த புகழ் ரொம்ப சிறியதா இருக்கும். 9ல் ஒரு 3 கிரகம் இருக்கு, அது லக்கணத்தோட தொடர்பே இல்லை அப்படின்னா அந்த புகழ் தரக்கூடியதும் பெருசா ஒன்றும் அவருக்கு கிடைக்காது. அப்ப திரிகோணத்துல கிரகம் இருக்கிற ஜாதகம் ஒரு புகழ் பெறுவதற்கு தகுதியான ஜாதகம். திரிகோணம் நிற்கக்கூடிய கிரகம் லக்கணத்துடைய லக்னாதிபதியை தொடர்பு கொண்டா கூடுதலான பலமிக்க ஜாதகங்கள்ல மாற்று கருத்தே கிடையாது. இது கூடுதலை எப்ப வருது அப்படின்னா, முதலே சொன்ன மாதிரி 5, 9 இந்த 2 வீக்ல இருக்கக்கூடிய கிரகங்கள்ல ஒண்ணு திசையா ஒண்ணு புத்தியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய புகழை கொடுத்துரும். ஒரு மிதன லக்ன ஜாதகம் எடுக்கணும், அந்த லக்கணத்துக்கு திரிகோணாதிபதிங்கிறது யாருன்னா புதன், சுக்கிரன், சனி, இந்த 3 பேர் தான். இப்ப இந்த சுக்கிரன் அல்லது சனி அல்லது புதன் 3 பேர்ல யாரையும் ஒரு பலம் பெற்ற திசையோ புத்தியோ அந்தரமோ வந்தாங்கன்னா அவருக்கு ஒரு புகழை கொடுக்காம போக மாட்டாங்க. ஒரு கடகலக்கண ஜாதகம், அதுக்கு திரிகோணாதிபதி யாருன்னா சந்திரன், செவ்வாய், குரு. இதுல செவ்வாய் ரொம்ப பலமா இருக்கு அப்படின்னா ஏன்னா ஒரு 5 கூடியவர், இல்ல குரு ரொம்ப உச்சமா இருக்காரு, லக்கணத்திலே உச்சமா இருக்காரு, கூடுதல் பலம். இதெல்லாம் ஒரு பெரிய புகழை, வற்றாத புகழை கொடுத்துருக்கு. உதாரணமா ஒரு கடகலக்கண ஜாதகம், 7ல செவ்வாய் இருக்கு, அவர் 5ஆம் அதிபதியா இருக்காரு. அப்ப அவர் திரிகோணத்துடைய முழு பொறுப்பும் அவருக்கு இருக்கு. அவர் 7ல இருந்து லக்கணத்தை பாக்குறாருன்னா அவருக்கு மிகப்பெரிய யோகத்தை அந்த திரிகோணாதிபதி கொடுத்துருக்கு. அவர் பையன், ஒரு பேரன் எல்லாருமே இன்னார் தெரியுமான்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பேரை கொடுத்துரும். அப்ப திரிகோணாதிபதிகள் கெடக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 6, 8, 12 போய் உட்கார்ந்துடக்கூடாது. லக்கணத்தோட தொடர்பு இருக்கணும், இல்ல லக்னாதிபதியோட தொடர்பு இருக்கணும். இருக்கிறவங்க மிகச்சிறந்த புகழ் விடுவோம். இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கு அப்படின்னா அந்த திசை புத்தி காலங்கள்ல கூடுதலாக புகழ் பெறுவதற்கு முழு முயற்சி செய்யலாம். அது உங்களுக்கு பற்றாத புகழை கட்டாயம் பெற்றுத்தரும். ஒரு சிம்ம லக்ன ஜாதகம், அவருக்கு செவ்வாயோட திசை ஆரம்பிக்கிறது. அவருக்கு நல்ல விதமான ஆலோசனைகளை நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த செவ்வாய் திசையில அவர் ஒரு புகழ பெரிய லெவலில் அடைஞ்சிருவார்.
நான் சொன்ன சிம்ம லக்கண ஜாதகம், செவ்வாய் வந்து திரிகோணாதிபதி. அவர் 10ல திக்பலத்தில் இருக்கிறார், லக்கணத்தை பார்வை செய்கிறார். அந்த செவ்வாய் திசையில ஒரு கார் கம்பெனி ஆரம்பிக்கிறார். அந்த திசைக்குள்ள அவர் அவர் சொன்னா தெரியாதாலும் இல்லைங்கிற ஒரு அடையாளத்தை அது ஏற்படுத்தி, இந்த திரிகோணாதிபதிகள் ஒரு அடையாளத்தை கொடுக்கறதுல மிகச்சிறந்த வல்லமை பெற்றவர்கள். அதனால இந்த திரிகோணாதிபதி திசையோ புத்தியோ வருதுன்னா அதை நம்ம வீண் பண்ணாம அதுக்கு சரியாக திட்டமிட்டு முறைய ஆலோசனையோட வேலை செஞ்சோம்னா அந்த வேலை ஒரு மிகச்சிறந்த புகழை பெற்று தரும். அது வற்றாத புகழா இருக்கும். அவர் மட்டுமில்ல, அவரை சார்ந்த குடும்பமும் சமூகமும் கொண்டாடுறதும் இருக்கும் அப்படிங்கிறத மாற்று கருத்தே கிடையாது. அந்த திசையுடைய காலத்துல கோச்சாரத்துல லக்னத்துல ராகுவோ கேதுவோ வருது அப்படின்னா அது ஒரு தற்காலிக சரிவை கொடுக்கும், நிரந்தர சரிவை கொடுக்காது. அப்ப தசாபதி கொடுக்குற நீண்ட கால பலனை கோச்சாரம் தற்காலிகமா நிறுத்தி வைக்கலாம். அந்த சமயத்துல சோர்வடையாம கூடுதலா இன்னும் கொஞ்சம் ஓடணும்னு அர்த்தம். ஸோ திரிகோணாதிபதி திசைகள் ஒரு மிகச்சிறந்த புகழை தருகிறது. அந்த புகழ் கிடைக்கும்போது ஏதேனும் ஒரு கஷ்டம் இருந்தால் கூட அந்த கஷ்டத்தினால் அந்த புகழ் மென்மேலும் மெருகூடுகிறது. அப்ப திரிகோணாதிபதி நீங்க தசாபுத்தி நடக்கும்போது குலதெய்வங்களுக்கு நிறைய கும்பிடுது. ஏன்னா 1, 5, 9 தான் திரிகோணத்துடைய வழிபாடு, குலதெய்வத்துடைய வழிபாடு. அப்ப அந்த குலதெய்வங்களுக்கு போக போக அந்த புகழுடைய ஒரிஜினல் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும், எவ்வளவு ஓடணுங்கிறது தெரிஞ்சிடும். நமக்கு வந்து பின்புலத்தில் தெய்வம் இருந்து இயக்கிறதை உணர முடியும். அப்ப திரிகோணாதிபதி தசாபுத்தி காலங்கள்ல குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 அவசியம். மறந்துடக்கூடாது. அது பண்ணும்போது குலதெய்வம் தெரியல சார், இது ஒரு ரொம்ப ஆத்மார்த்தமா எந்த தெய்வத்துக்கிட்ட போய் நின்னா மனசு குளிருதோ, உடம்பு நடுங்குதோ, கண் குளிருதோ, உணர்ச்சி சொல்ல முடியாம வாய் தடுமாறுதோ, அது நான் அந்த தெய்வத்தை கெட்டியா பிடிச்சிக்கும். அது காலம் பூரா பயன்படுது. அந்த திரிகோணத்தை பயன்பட வச்சு மிகச்சிறந்த புகழை பெறுவதற்கு இது ஒரு அற்புதமான உபாயம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் புகழ் பெறணும், எல்லா புகழும் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விதி எளிமைப்படுத்தப்பட்டிருக்குது. நீங்க அப்ளை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நம்ம ஜிகேஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஜோதிடத்துடைய விதிகளை அனுபவம் சார்ந்த விதிகளை எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வரும். ஸோ ஜோதிடம் படிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பர்ல தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். மே 25ஆம் தேதி நம்முடைய அடிப்படை ஜோதிட வகுப்பு நடக்க காத்திருக்குது. பயிற்சி பண்ணலாம். ஒரு ஜோதிடம் படித்ததற்கு பின்னால உங்களுடைய அணுகுமுறை அப்படியே மாறி போயிடும். இதை நீங்க ரெண்டா பிரிக்கலாம். படிப்பதற்கு முன், படித்ததற்கு பின்னு உங்களுடைய அணுகுமுறையும் உங்களுடைய பழக்க வழக்கமும் கட்டாயம் மாறுங்கிறத உத்தரவாதம் எல்லாம் சொல்ல முடியும். ஸோ எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேர்ந்த ஜிகாஸோடைய படிக்கு எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ணனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்க நம்புறேன். அனைவருக்கும் போய் சேர்க்கும். அனைவருக்கும் நீண்ட ஆயிலும், நிறைந்த செல்வமும், உயர்ந்த புகழும், விஞ்ஞானமும், பேரறிவும், பிரபஞ்ச ஞானமும் நிரம்ப கிடைக்கட்டும் என்று சொல்லி எம்பெருமானுடைய ஆசைகள் பரிபூர்ணமா கிடைக்க வாழ்த்துகின்றேன். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.